அண்ணாமலை சார் பேரு. சரிங்க சார், நீங்கள் எப்படி வாங்க சார்? இப்போ மேல் விசாரம் ஒரு ஷெடியூல் ஒன்று சொல்லியிருந்தாங்க. சரிங்க. அங்கே சாருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுனால ஓகே தகவல் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல சார் போகக்கூடாதுன்னு பிரிவென்ட் பண்ணோம். இல்லை, அங்கே மேல் விசாரம் போகிறதுல எதிர்ப்பு இருக்கா? ஆமாம் சார். சரி, இப்போ எதிர்ப்பு இருந்தால் நாங்கள் அங்கே போகக்கூடாது, சரியா? அப்படிதான். சரிங்க. அப்போ ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், வழக்கம் போல எனக்கு தெரியும். இல்லை இல்லை, அது கண்டிப்பாக போலீஸாக தான் சொல்லுவீங்க. சரிங்க, எல்லா விஷயமும் வரக்கூடாது. சரிங்க, வந்து அதுக்கு தான் வந்து நாங்கள் உங்களுக்கும் பாதுகாப்பு வேணும், மக்களுக்கும். ரைட்டு. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி எனக்கு புரியாமல் கேட்குறேங்க. மேல் விசாரத்துக்கு எங்க இறங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும். அப்படியா? ஏன் சார்? அரசு தான் பண்ண போகிறோம். இல்லை, நாங்கள் போகிறதா இல்லையான்னு டிசைட் பண்ணுறோம். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, மேல் விசாரத்துக்கு இப்போ நாங்கள் போனால் அங்கே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அதனால நீங்கள் போகக்கூடாதுன்றீங்க. இப்போ நாங்கள் போகிறது எதுக்கு போகிறோம்? எங்கள் கட்சி நிர்வாகி வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகல, ஆர்ப்பாட்டத்துக்கு போகல, சட்டம் அனுமதிக்காத எந்த ஒரு தவறான விஷயத்துக்கு நாங்கள் செய்யறதுக்கு போகல, இல்லையா? ஒரு எங்கள் கட்சி நிர்வாகி அழைச்சிருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு போகிறோம். முறையாக காவல்துறைக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாலே தெரிவிச்சுட்டு போகிறோம். இப்படி இருந்துமே மேல் விசாரம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அனுமதிக்க மாட்டீங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் சார், இப்போ ராணிப்பேட்டை, வாலாஜா இதெல்லாம் இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற பகுதி. அங்கே வந்து தமுமுக, எஸ்டிபிஐ எல்லாம் வந்து பாபர் மசூதி கெட்டுவோன்ட்டு இந்த டிசம்பர் 6க்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, அமைதியாக இருக்கிற ஒரு இடம் ராணிப்பேட்டை, வாலாஜா, இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, அங்கே வந்து பாபர் மசூதி கெட்டுவோன்னு பிரச்சனை பண்ணக்கூடாது, அதனால அப்படி பண்ணுனா நாங்கள் வந்து பாரத் மாதா கி ஜெய்னு கோஷம் போடுவோம்னு. அப்போ என்ன பண்ணீங்க? அவங்கள தடுக்கல, அப்பவும் எங்களை தான் வீட்டு சிறை வச்சிங்க. ஸோ அவங்க தப்பு செஞ்சாலும் நாங்கள் தான் அரெஸ்ட்டு, அவங்க ஏங்க தப்பு செய்யறாங்கன்னு கேள்வி கேட்டாலும் அதுக்கும் நாங்கள் தான் அரெஸ்ட்டு. மொத்தத்தில் நாங்கள் மட்டும்தான் வந்து பிஜேபியில் இருக்கிறதுனால பாவப்பட்ட ஜீவன் தொடர்ந்து எங்களையே அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இது எந்த விதத்தில் சார் நியாயம்? ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? எங்களை போன வாட்டி நவம்பர் 29க்கு 100 பேருக்கு மேலே அடிக்க வந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்க. போலீஸே அசிங்கமாக கேட்டாங்க, வீடியோ இருக்குது. ரோட மறியல் பண்ணி உட்காந்தாங்க, வீடியோ இருக்குது. நீங்கள் தான் இருந்தீங்க. இவ்வளவு செஞ்சவங்களுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த எங்கள் மீது தான் மறுபடியும் ஒரு எஃப்ஐஆர் போறீங்களே தவிர, இவ்வளவு அராஜகத்தை பண்ணி காவல்துறையை பணி செய்ய விடாம தடுத்து அதிகாரிகள் அசிங்கமா திட்டி ரோட மறியல் பண்ண அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு ஆளை கைது செஞ்சிருப்பீங்களா? இல்ல சார், நான் கேட்கறது நியாயமா இல்லையா? இல்ல நான் ஏதாவது பொய் சொல்றேன்னா, இல்ல காவல்துறை அதிகாரிகள் மேல ஏதாவது நான் தவறா கண்ணிய குறைவு எதுவும் பேசிட்டேன்னா? நான் நியாயத்தை கேட்கிறேன். அப்ப எல்லாம் அவன் தப்பு செஞ்சாலும் எங்களை கைது செய்வீங்க, நாங்க நியாயம் கேட்டாலும் எங்களை கைது செய்வீங்க. என்னதான் சார் தொடர்ந்து இப்படியே பண்ணீங்கன்னா, அப்போ பிஜேபி இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கோ இஸ்லாமிய மக்களிடத்துல பிரதமருடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறத வேணான்னு முடிவு பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும். என்ன சார் இது வாதம் இல்லையா? உரிமை சார், எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? ஜனநாயகத்துல ஒரு மேல் விசாரம் என்பது பாகிஸ்தான்ல கிடையாது, அது இந்த பாரதத்துல தமிழ்நாட்டுல இருக்கு. பாதுகாக்கப்பட்ட பகுதியா, அது தடை செய்யப்பட்ட பகுதியா? சார் இப்ப அங்க போனா எங்க லாண்டார் இஷ்யூ வரும்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு சார், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டீடைல் பண்றேன் சார். இல்ல சார், நாங்க போறதா இல்லையான்றத முடிவு பண்றேன், சரியா? நாங்க என்ன கேக்குறேன்னா, நீங்க இல்ல சார் டீடைல் பண்றவங்கள அதுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இல்ல சார், இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நாங்க போகணுமா இல்லையான்னு முடிவு பண்ணாம நீங்க எப்படி என்ன வற்புறுத்துறீங்களா? அட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் போகலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பீங்க கைது செய்வீங்களா? என்னங்க வீம்புக்கு பேசுறீங்க? நீங்க சொல்றீங்க சார், நீங்க சொல்றீங்க அங்க போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடும், இஸ்லாமியர்கள் அங்க அடிப்படைவாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்கன்றீங்க. நான் போகலன்னு இல்லங்க, நான் போகலன்னு சொன்னா அப்பயும் கைது செய்வீங்களா? இல்ல நான் கேக்குறது சார், இல்லங்க இன்னைக்கு நான் போகலங்க அப்பயும் கைது செய்வீங்களா? அப்போ நீங்க போறதா எங்களுக்கு தகவல் இருக்கு. அட உங்களுக்கு தகவல் இருக்கு, நான் போகலன்ற அப்பயும் கைது செய்வீங்களா? இல்லங்க நான் போகலன்றங்க. நீங்க அதுதானே இப்ப ஏங்க நாங்க போகலங்க, ஆர்காட்ல துர்கா பவன்ல ஹோட்டல்ல நான் டிஃபன் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அட நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டா ஏங்க இப்ப என்ன சொன்னீங்க? நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு எனக்கு தகவல் தெரிவிக்கிறீங்க, நான் போகலன்னு சொல்றேன், அப்பயும் கைது செய்வீங்களா? ஏங்க நான் போகலன்னு கைது செய்வீங்களா? நீங்க வீம்புக்கு கைது செய்வீங்க, எதுக்கு? என் வேலையை தடுக்கிறதுக்கா? இங்க ராணிப்பேட்டையில அமைச்சர் ஆர் காந்திக்கு சப்போர்ட்டா நீங்க வேலை செய்வீங்களா? நான் போகலன்னு சொன்னா கைது செய்வீங்களா? சார் போலீஸ் தப்பா செய்றீங்க சார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் தகவல் தெரியப்படுத்துறீங்க, அங்க போகலன்னு நான் சொல்லிட்டேன், அப்பயும் எப்படி
கைது செய்வீங்க? சார் நாங்க உங்களை டீடைன் பண்றோம். ஏங்க அங்க போகலன்னா எப்படி கைது செய்வீங்க? போனா கைது செய்யுங்க. உங்களுக்கு தகவல் வரட்டும். நான் போகல இல்லங்க. என்னங்க அநியாயமா இருக்கு? உங்க வாக்கு மீறி காவல்துறை எச்சரித்த பிறகும் அதை தாண்டி நான் கைது போனேன்னா நீங்க கைது செய்யறது நியாயம் இருக்கும். நாங்க போகலன்னு சொன்னபோது எப்படி நீங்க கைது செய்வீங்க? அராஜகம் பண்றீங்க. சரி, எதுக்கு அராஜகம் பண்றீங்க நீங்க? காவல்துறை எதுக்கு இவ்வளவு அராஜகம் பண்றீங்க? நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நான் ஒரு சட்டம் படிச்சவங்க. ஏங்க நான் ஒரு சட்டம் படிச்சவன். சட்டம் படித்த நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு இடத்திற்கு போனால் பிரச்சனை வரும் நீங்க சொல்றீங்க. நாங்க போகலன்னு சொல்றோம். அப்பயும் கைது செய்வீங்களா? இது சட்டத்துல என்ன பிரிவுல இருக்கு சார்? பிரிவென்ட் எப்ப பண்ணுவீங்க சார்? நாங்க போகலன்னு சொன்ன பிறகு எப்படி கைது செய்வீங்க? டூர் பிளான்ல இருக்கு சார். டூர் பிளான்ல இருக்கிறது நீங்க தான் இப்ப தெரியப்படுத்துறீங்க. அங்க போன பிரச்சனை வரும், அங்க அடிப்படைவாதிகளும் பயங்கரவாதிகளும் உங்களை எதிர்ப்பாங்க, உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படி நீங்க தானே சொல்றீங்க. அதனால நாங்க போகல. நாங்க சட்டப்படி கேக்குறோங்க. எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு சார். எனக்கு கட்சி ப்ரோகிராம் இருக்கு. நீங்க பொழுதுக்கு கைது செஞ்சு வைப்பீங்கன்னா எங்களுக்கு வேற வேலை இல்லையா? எங்களுக்கு சார் எனக்கு கட்சி நிகழ்ச்சி இருக்கு சார். எனக்கு கட்சி நிகழ்ச்சி இருக்கு. நீங்க அடக்குமுறை பண்ணாதீங்க சார். சட்டப்படி நீங்க செய்யறது தப்பு. காவல்துறை அராஜகம் வேலை பண்ணாதீங்க. அராஜகம் பண்ணாதீங்க. எதுக்கு அராஜகம் பண்றீங்க? இங்க ஆறு காந்திக்கு சப்போர்ட்டா வேலை செய்றீங்களாங்க? கைது இஸ்லாமிய பயங்கரவாதிகளை பண்ணுங்க. மேல் விசாரணை பாகிஸ்தான்ல இருக்கா? கட்சி வேலை செய்யறதுக்கு எதுக்கு தடுக்கிறீங்க? தொடர்ந்து ஏங்க கட்சி வேலை செய்யறதுக்கு எதுக்கு தடுக்கிறீங்க? ஏன் அநியாயம் பண்றீங்க சார்? நான் போகலன்னு சொன்ன பிறகு என்ன பண்றீங்க? எனக்கு திருப்பத்தூர்ல கட்சி நிகழ்ச்சி இருக்கு. நான் கட்சி நிகழ்ச்சியில போய் கலந்து கொள்ளணுமா இல்லையா சார்? இருக்கட்டுங்க. இப்ப நீங்க போலீஸ் சொன்னீங்கல்ல, நாங்க கட்டுப்படுறோம்ல. அப்ப காவல்துறைக்கு கட்டுப்பட்டாலும் கைது செய்வீங்க. காவல்துறை அவனை இவனன் கேட்கிறான், ரோடு மறியல் பண்றான், மேல் விசாரத்துறை அடிப்படைவாதிகள், அவனை கைது பண்ண மாட்டீங்களா? இழுத்து போறீங்களா? காவல்துறை எம்மள அடக்குமுறை பண்ணுவீங்களா? பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கட்டும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? கட்சி வேலையை பார்க்க விட மாட்டீங்கன்னா ஒரு தொகுதி அமைப்பாளர் பொறுப்பாளர் நானு. ராணிப்பேட்டை தொகுதியில மேல் விசாரத்துக்கு போக கூடாது நீங்க சொன்ன பிறகு நான் கேட்கிறேன். அப்பயும் கைது செய்வீங்களா? எங்க என்னங்க அநியாயம் இருக்கு? ஏதாவது சட்டப்படி செய்றீங்களாங்க? கேவலமா ட்ரீட் பண்றீங்க காவல்துறை. அராஜகம் பண்றது காவல்துறைக்கு வேலையா? ரோட மறிக்கிறான், அவனை கைது செய்ய துப்பு இல்ல காவல்துறைக்கு. பயங்கரவாதத்தை தூண்டுறான். இன்னும் மேல் விசாரணை பாகிஸ்தான்ல இருக்கு. இவ்வளவு அராஜகம் பண்றீங்க. போகலன்னு சொன்னால கைது பண்றீங்க. உங்க நோக்கம் என்ன? கட்சியால பிஜேபியில பார்க்க கூடாது. அநியாயம் பண்றீங்களா காவல்துறை? அநியாயம் பண்றீங்களா? அக்கிரம் பண்றீங்களா? இப்படி எங்கேயாச்சும் நடக்குமாங்க? அமைச்சர் யாருக்கும் காந்தியோட ஏவல் துறையா இருக்கிறீங்க, திமுகவுடைய ஏவல் துறையா இருக்கிறீங்க. காவல்துறை அராஜகம். காவல்துறை அராஜகம். காவல்துறை அராஜகம். தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா